எவ்வளோ பாசிட்டிவாக இருக்குன்னு நிறைய கேட்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு பாசிட்டிவான பலன்கள் தான் இருக்குது. தனுசை பொறுத்தவரைக்குள்ள இந்த குரு அதிசாரம் வந்து இந்த சிம்மத்தில் குரு இருக்கும்போது ஜென்ரலாகவே உள்ள பரிகாரம் என்ன அப்படின்னா, இப்போ அதே நேரத்தில் உங்கள் பேரில் கடன் அப்படிங்கிறது கட்டாயம் இந்த நேரத்தில் ஏற்படும். இப்போ தனுசு ராசி யார்கிட்ட கொஞ்சம் விலகி இருக்கலாம்? உலகமெல்லாம் பார்த்து ரசித்து எங்கள் ஜோதிடர் யுகம் சேனலை வந்து அவ்வளோ அழகாக கமெண்ட் கொடுத்து நிறைய பாசிட்டிவான விஷயங்கள், நிறைய உங்களுக்கு வந்து இந்த 12 ராசிக்கும் நீங்கள் ஒரு ராசியாக இருப்பீங்க, அதனால் எங்கள் ராசிக்கு கரெக்டாக சொல்கிறாங்க, நல்ல பரிகாரம் சொல்கிறாங்க அப்படின்னு உங்களுடைய கமெண்ட் எல்லாம் பார்த்து நாங்கள் இன்னும் நிறைய விஷயங்களை உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்துட்ருக்கோம். இன்றைக்கி ஒரு அருமையான பதிவோடு தான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன். என்னென்னா, குரு அதிசார பயிற்சி. இந்த குரு அதிசார பயிற்சியில் இந்த 12 ராசிக்கும் 12 ராசியில் எத்தனை பேருக்கு நல்லது எத்தனை பேருக்கு கெட்டது வரப்போகுது, பாசிட்டிவ் யாராக இருக்குது நெகட்டிவ் யாராக இருக்குது அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. நெகட்டிவ்னு பயந்துடாதீங்க. நெகட்டிவ் இருந்தாலும் அதுக்கும் நிறைய பரிகாரங்கள் இருக்குது அப்படின்னு ஜோசியர்கள் சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட இன்றைக்கி இந்த 12 ராசிக்கும் இந்த குரு அதிசார பயிற்சியை பற்றி சொல்ல வந்திருக்காங்க. நம்ம ஏஎல்பி ஜோதிட ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் அவரை தான் சந்திக்க போகிறோம். அதாவது அவங்க வந்து ஜோதிட ஆசிரியர். அதாவது நீங்கள் ஜாதகம் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் இருக்கவங்க ஆசை, என் ஜாதகத்தை நான் பார்க்கணும், எப்படி இருக்குது, என்ன பரிகாரம் எல்லாம் நான் கற்றுக்கணும் அப்படின்னு எல்லாருக்குமே ஆசை இருக்கும். கண்டிப்பாக அந்த ஆசை இருந்ததுன்னா வீடியோலேருந்து நம்பர் எடுத்து நம்ம சாந்தி தேவி மேடத்தை நீங்கள் நேர்லேயும் சந்திக்கலாம், கிளாஸ்க்கும் போகலாம். ஒரே மாதத்துலேயே கற்றுக் கொடுத்துருவாங்க. வாங்க எல்லாருமே கற்றுக்கோங்க. இது பெரிய விஷயமே கிடையாது. உங்கள் ஜாதகத்தை உங்கள் ஃபேமிலி ஜாதகத்தையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இன்றைக்கி வந்து குரு அதிசார பயிற்சியோட 12 ராசிக்கும் பாசிட்டிவ் நெகட்டிவ் எப்படி இருக்குன்றத உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க அவங்களையும் சந்திப்போம். வணக்கம் மேம். ஜோதிடர் யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அழகாக சொல்லும்போதே ஒரு பாசிட்டிவ் ஆகிடுச்சே மேம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களை பார்த்ததில் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம சந்திக்கிறோம் மேம். இப்போது குரு அதிசார பயிற்சி அது எப்போ வருது, அதில் இந்த 12 ராசிக்கும் எவ்வளோ நல்லது எவ்வளோ கெட்டது வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. கெட்டது வந்தாலும் தான் நீங்கள் நிறைய பரிகாரத்தையும் சொல்லிடுறீங்க. சொல்லுங்கள் மேம், எப்படி இருக்குது இந்த குரு அதிசார பயிற்சி? கண்டிப்பாக அதிசாரம்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு கிரகம் வந்து ஒரு இயல்பான ஒரு 100 மீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கு அப்படின்னா இந்த அதிசாரம்ங்கிறது 140 ஸ்பீடில் போகிறது. ஐயோ, அவ்வளோ வேகமாக அடுத்த ராசிக்கு மாறிடுறாரு அப்படின்னு தான் சொல்லணும். இதை வந்து அதிசாரம் விரைவாக, ஏன்னா ஒரு வருஷம் ஒரு குரு பயிற்சிங்கிறது ஒரு வருஷம், ஆனால் அந்த ஒரு வருடம் முடிவதற்கு முன்பாகவே கொஞ்சம் தன்னுடைய சுழற்சியை வேகப்படுத்தி அடுத்த ராசிக்கு மாறுறது தான் அதிசாரம் அப்படின்னு சொல்கிறது. இப்போ இந்த அதிசாரம் அப்படிங்கிறது எவ்வளோ காலத்திற்கு எப்போ ஏற்படுதுன்னா அக்டோபர் 31 ஏற்படுது. அக்டோபர் 31. இந்த அக்டோபர் 31லேருந்து நவம்பர் முழுமையாக இருக்குது. டிசம்பர் 13லேயே திரும்ப வக்ரமாகி திரும்ப கடகத்துக்குள்ளேயே வந்துடுவார். அப்போ நம்ம ஒரு வீடு பார்க்க போகிறோம், நம்ம போய் பார்த்துட்டு வருவோம் இல்லையா, அந்த வீட்டுக்கு போக போகிறோம், அது எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிற மாதிரி சடனாக ஒரு வேகமாக போய் பார்த்துட்டு திரும்ப தன்னுடைய இருப்பிடத்துக்கு திரும்பி வந்துடுறார். அதுக்கப்புறம் மறுபடியும் குரு பயிற்சிங்கிறது முறையாக வரும். அப்போ தான் புதுசாக அந்த வீட்டுக்குள்ளே கூடி போவார் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ அந்த அதிசாரம் வேகமாக பயணிக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் அவருடைய நகர்வு இந்த 1.5 மாத காலம் அப்படிங்கிறது ஒரு சில ராசிகளுக்கு நன்மைகளை தரும், ஒரு சில ராசிகளுக்கு பிரச்சனைகளை தரும். சரி, உலகத்தில் இது என்ன மாதிரியான பாதிப்புகளை தரப்போகுதுன்னா, சடனாக ஒரு தங்கம் விலையில் ஒரு ஏற்ற இறக்கங்கள், ஏன்னா நம்ம அதிகமாக எதிர்பார்க்கக்கூடியது தங்கம், கோல்டில் ஒரு ஏற்ற இறக்கத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக ஒரு ஸ்டேபிள் இருக்காது அப்படின்னு சொல்லலாம். இப்போ அதே மாதிரி இந்த குருனாவே ஆலயங்களில் குருமார்கள் சொல்லி கொடுக்குறவங்க, வேத விற்பனர்கள், இந்த மாதிரி அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸில் சில மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். அது நல்ல பாசிட்டிவான ஒரு மாற்றமாகவே இருக்கும். ஏன்னா காலபுருஷனுக்கு 5வது வீட்டுக்கு குரு மாறுறார். அதனால் ஒரு நல்ல நன்மைகளை தரக்கூடிய ஒரு மாற்றமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அழகாக, அதாவது மக்களுக்கு புரிகிற, பயந்துட்டு இருப்பாங்கல்ல பாசிட்டிவ் நெகட்டிவ்னு. நெகட்டிவே இல்லையாங்க, எல்லாருக்குமே பாசிட்டிவாக நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ இப்போ இந்த 12 ராசியும் பார்க்கலாம். மேம், அடுத்தது தனுசு ராசி. தனுசு ராசிக்கு எப்படி இருக்குது இந்த குரு அதிசார பயிற்சி? எப்படி இருக்குது? எவ்வளோ பாசிட்டிவாக இருக்குது, எவ்வளோ நெகட்டிவாக இருக்குது? இல்லை, எவ்வளோ பாசிட்டிவாக இருக்குன்னு நிறைய கேட்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு பாசிட்டிவான பலன்கள் தான் இருக்குது. தனுசை பொறுத்தளவுக்குல இந்த குரு அதிசாரம் வந்து பாக்கியமாக மாறுறாரு அப்படின்னு சொல்லணும். அப்போ பாக்கியமாக மாறும்போது இதுவரையும் இந்த குரு பயிற்சி சிம்மத்தில் வந்து அவ்வளோ சிறப்புக்குரியதாக இல்லை. அவங்களுக்கு எதிர்பாராத நிகழ்வுகள்லாம் நிறையவே நடந்திருக்கும். பட் இப்போது அப்படி கிடையாது. அவங்கெல்லாம் பாடான ஒரு மூச்சு வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள். ஏன்னா குரு உங்கள் ராசியை பார்த்துடுறாரு. அப்போ குருவுடைய பார்வை வட்டத்துக்குள்ளே வந்துட்டீங்க. உங்களை சுற்றி ஒரு கவசம் உருவாகக்கூடிய ஒரு நேரம் வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ அதனாலேயே உங்களுக்கு யாரும் கெட்டவங்க கிட்ட நெருங்க முடியாது. அந்த மாதிரி நெகட்டிவ் எண்ணங்களும் உங்களை நெருங்க முடியாது. அந்த அளவுக்கு குரு ராசியிலே உட்கார்றதை விட குரு பார்வையோடு இருக்கிறது பெரிய கிஃப்ட், பெரிய பலம். எங்கே இருந்தாலும் குரு நம்மளை கவனிச்சிட்டு இருக்காரு. அப்போ அவர் நமக்கு நல்ல விஷயங்களை மட்டும்தான் நம்ம பக்கத்தில் நெருங்க விடுவார் அப்படிங்கிறதுல நம்ம தாராளமாக நம்பலாம். அந்தளவுக்கு வாய்ப்புகளை அந்த குரு கொடுக்குறாரு. இயல்பாக தனுசை பொறுத்தளவு அவர் ராசியின் அதிபதியும் கூட. அப்போ அவர் நிறைய நல்ல விஷயங்களை நல்ல இடத்துக்கு வரும்போது செய்யணும் அப்படிங்கிறது தான் அவருடைய தாற்பயம். அதனால் இந்த அதிசாரம் குறுகிய காலமாக இருந்தாலுமே அவர் ரொம்ப நல்ல ஒரு பாசிட்டிவான வைப்பை வந்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஏதாவது இந்த காலகட்டங்களில் ஒரு கோவில் கும்பாபிஷேகத்தை ஏதாவது காதில் கேட்குறீங்கன்னா கட்டாயம் அதில் போய் கலந்துக்குவோம். இந்த சிம்மத்தில் குரு இருக்கும்போது ஜென்ரலாகவே உள்ள பரிகாரம் என்ன அப்படின்னா கோவில் கும்பாபிஷேகத்தை பார்ப்பது. அதனால் மகாமகம் அப்படிங்கிறதே இந்த சிம்மத்தில் குரு இருக்கும்போது தான் நடக்கும். அந்த மாதிரி ஒரு பெரிய விசேஷம் அப்படிங்கிறது இந்த சிம்மத்தில் குரு இருக்கிறது வரும்போது வாய்ப்புகளை கொடுக்கும். அதனால் இந்த காலகட்டங்கள் தனுசு ரொம்ப கொண்டாடக்கூடிய ஒரு காலம். ரொம்ப எந்த ஒரு செயல் செஞ்சாலும் உங்கள் இஷ்ட தெய்வத்துக்கிட்ட பிரார்த்தனையை வச்சுட்டு ஆரம்பிங்க. கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆன ஒரு பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். படிப்பில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா படிப்பை பொறுத்தளவில் இந்த நேரம் ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா எல்லாமே கொஞ்சம் மனம் மகிழ்ச்சியாக இருக்கும்போது படிப்பில் கவனம் போகாது இல்லையா? அதனால் படிப்பை மட்டும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கிறது நல்லது. அரசியல் சார்ந்த நிகழ்வு, தொழில் சார்ந்த நிகழ்வு, அதுவும் இல்லாமல் போட்டித் தேர்வுகள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ப்ளஸ்ஸாக தான் இருக்குது இந்த நேரத்தில். இந்த இடம் வீடு வாங்கணுன்னா மட்டும் கொஞ்சம் கவனமாக, ஏன்னா கடன் பட்டே ஆகணுங்கிற ஒரு கட்டாயம் இருக்குது. அந்த கடன் வந்து கொஞ்சம் நல்ல கடனாக வாங்கிக்கிறது நல்லது அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. அதனால் இடத்திற்காக, வண்டி வீட்டு வாகனத்திற்காக வாங்கக்கூடிய அமைப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குது. கடன் வாங்கி ஒரு செயலை செய்கிறதுனா தாராளமாக செஞ்சுக்கோங்க. அதுக்கான அமைப்புகள் நல்லா இருக்குது. இப்போ அதே நேரத்தில் உங்கள் பேரில் கடன் அப்படிங்கிறது கட்டாயம் இந்த நேரத்தில் ஏற்படும் அப்படின்னு இருக்குது. அதனால் அந்த கடன் வாங்கிக்கிறது நல்ல விஷயம்தான் அப்படின்னு சொல்லலாம். வாங்கினா அடைச்சிடலாம். ஆமாம், சீக்கிரம் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. குழந்தைகள் சார்ந்த நிகழ்வு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ யாராவது ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறாங்கன்னா அவங்களுக்கு சக்ஸஸ் உடனே கிடைக்கும். இதுவரையும் நாங்கள் ஐவிஎஃப் 3 தடவை பண்ணிட்டோம், 4 தடவை பண்ணிட்டோம், எதுவுமே சக்ஸஸ் ஆகலைங்கிறவங்களுக்கு இப்போ ட்ரீட்மெண்ட்டுக்கு போனாங்கன்னா சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இப்போ ரொம்ப பிரைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதோடு இல்லாமல் இவங்களுக்கு கடன்காரர்கள்ட்ட இருந்து கொஞ்சம் விலகி இருந்துக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பகைன்னு தெரிஞ்சதுன்னா அந்த பகையாளிகிட்ட இருந்து கொஞ்சம் விலகி போயிடுங்க. இந்த நேரம் அது கொஞ்சம் உங்களுக்கு அந்த நெகட்டிவ் வைப்லேருந்து நீங்கள் கொஞ்சம் வெளியில் வந்துடலாம் அப்படின்னே சொல்லலாம். அடுத்து திருமணம் சார்ந்த நிகழ்வுகள் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. கல்யாணத்துக்காக நீங்கள் காத்திருக்கவே வேண்டியதில்லை. இப்போ எந்த வரன் வந்தாலும் கண்ணை மூடிக்கிட்டு ஓகே பண்ணுங்கள். அது நல்ல வாழ்க்கை துணையாக தான் உங்களுக்கு அமையும். பொருத்தத்துக்கெல்லாம் கூட ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. அதனால் இந்த நேரம் உங்களுக்கு வாழ்க்கை துணை அமையுதுன்னா ரொம்ப கிஃப்டடு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு தன்மையான ஒரு குணமான ஒரு வரன் அப்படிங்கிறது உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் அந்த பாக்கியத்தில் குரு இருக்கிறது எல்லா வகையிலையும் பாக்கியங்களையும் உங்களுக்கு கொடுக்கும். வெரி குட். இப்போ தனுசு ராசி யார்கிட்ட கொஞ்சம் விலகி இருக்கலாம்? அம்மா கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி இருந்துக்கிறது நல்லது. ஏன்னா இப்போ கல்யாணம் ஆனவங்களுக்கு தான் அது ரொம்ப முக்கியம். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சில பேருக்கு தாயால் தான் பிரச்சனைகளே உருவாக்குது. அதனால் அவங்க வந்து கொஞ்சம் இந்த நேரத்தில் அவங்க பேச்சை கேட்குறதுலேருந்து தள்ளி நில்லுங்க. அம்மா கிட்ட இருந்து தள்ளி நின்னுங்கன்னா அம்மாவிட்ட இருந்து ஒதுங்கி போகிறதில்ல. அம்மா பேச்சை இந்த நேரத்தில் கொஞ்சம் கேட்காதீங்க. நல்ல விஷயத்த எடுத்துக்கோங்க. அவங்க ஏதாவது ஒரு விஷயம் யாரை பற்றியாவது சொல்கிறாங்கன்னா அதை காது கொடுத்து கேட்கக்கூடாது. கரெக்டு. அது மட்டும்தான். அவங்களுக்கு ஏதோ பரிகாரம் இருக்கா? பரிகாரங்கிறது கும்பாபிஷேகத்தை பார்க்கணும்னு சொல்லிட்டோம். அவங்க இஷ்ட தெய்வத்தை மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டாங்கன்னாவே இந்த நேரம் அதுதான் பரிகாரம். இஷ்ட தெய்வத்திற்காக ஒரு விளக்கு மட்டும் ஏற்றி பிரார்த்தனை பண்ணிக்கணும். ரொம்ப அருமையான பதிவு மேம். நன்றி. மேம், இப்போ இந்த 1 மாதத்தில் கற்றுக்கலான்னு சொன்னீங்களே, அந்த 1 மாதத்தில் என்னென்னலாம் கவர் பண்ணுவீங்க மேம்? இதுக்கு ஒரு சின்ன விளக்கம் கொடுத்தா நல்லாயிருக்கும். சொல்லுங்கள். இப்போ ஒரு கார் வாங்க போகிறோம். இந்த காருக்கு நம்ம மெக்கானிக் கற்றுக்கணுமா இல்லை ஓட்ட தெரியணுமா? ஓட்ட தான் தெரியணும். ஓட்ட தெரிஞ்சால் போதும் இல்லையா? அந்த ஓட்ட தெரிகிற அளவுக்கு நம்ம கற்றுக்க முடியும்.
பெரிய விஷயம் மேம் இது. ஏன்னா அதுக்கு மேலே ஏற்படக்கூடியதை அதை ஸ்பெஷலிஸ்ட்கிட்ட தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இல்லையா? அதனால் ஜென்ரலாக இது எனக்கு ஏபிசிட்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும், அதை ரன் பண்ண நம்ம தெரிஞ்சுக்கணும், காற்று குறைவாக இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும், இதை அலைன்மெண்ட்டு சரியாக இருக்கா அப்படின்னு பார்க்க கற்றுக்கணும். இந்த மாதிரி என்ன பிரச்சனைகள் வர்றதுக்கு அங்கே வாய்ப்பு இருக்குது, நம்ம எப்படியெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத ஓட்ட தெரிஞ்சால் போதும். அந்த ஓட்ட தெரிகிற அளவுக்கு நாங்கள் பேசிக் கிளாஸில் கற்றுக் கொடுத்துருவோம். ரொம்ப அருமையாக ஒரு அழகான எக்ஸ்ப்ளனேஷன். கரெக்டாக ஜாதகத்தை பற்றி கேட்டால் கார் ஓட்டுறதே சொல்லி அருமையாக சொல்லிட்டாங்க எங்கள் மேம். சொல்யூஷன் அவ்வளோ ஒரு அருமையான ஒரு சொல்யூஷன். உண்மையாகவேங்க, நமக்கு கார் ஓட்ட தெரிஞ்சால் முதல்ல போதும்ல, அதே மாதிரி ஜாதகத்தை பார்க்க தெரிஞ்சாலே போதும். வாங்க கற்றுக்கோங்க. ஃபுல்லாக அதுக்கான எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க ஒரே மாதத்தில். வீடியோலேருந்து நம்பர் எடுங்க. சாந்தி தேவி மேமை வந்து நீங்கள் நேர்லேயே காண்டாக்ட் பண்ணலாம். உங்கள் ஜாதகத்தை பார்க்கணும், இல்லை என்ன இதுனாலும் என்ன பிரச்சனைனாலும் அவங்கக்கிட்ட நீங்கள் அழகாக ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்க அழகாக அதுக்கான சொல்யூஷன் பரிகாரம் எல்லாமே சொல்லுவாங்க. அது இல்லாமல் நானே ஜாதகம் கற்றுக்கணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு நீங்கள் பிரியப்படுறீங்களா, வீடியோலேருந்து நம்பர் எடுத்து அழகாக கற்றுக்கோங்க. மேம் 1 மாதத்தில் கற்றுக் கொடுக்குறீங்க இல்லையா? கண்டிப்பாக. ஒரே மாதம்தாங்க ஜாதகம், ஒரே மாதத்தில் கற்றுக்கலாம். வாங்க கற்றுக்கோங்க. நீங்களும் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து பரிகாரங்கள் உங்கள் ஃபேமிலிக்கெலாம் பார்க்கலாம். நீங்கள் எல்லாருக்குமே ஜாதகம் பார்க்கலாம். ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ, நன்றி.